நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, எங்கள் ஊர் பசங்க வந்து சண்டே அதுமா கோவில் வாசலில் போய் உட்காடுறாங்க. சண்டே வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே அசைவம் தான் சமையல் பண்ணியிருப்பாங்க. அசைவம் சாப்பிட்டுட்டே போயிட்டு சாமி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. அவங்ககிட்ட வந்து எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோவில் கருவறைக்குள்ளே தான் சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது, மற்றபடி வெளியிலலாம் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்படி பார்த்தா அசைவமே சாப்பிட முடியாது, நான் சொல்கிறது தப்புங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் ஆப்போசிட்டாக எனக்கு ஆப்போசிட்டாக போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்டலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு ஒரு 4 கோவில், நான் ஒரு 4 கோவில் சொல்கிறேன், அந்த 4 கோவில் முன்னாடி நீங்கள் இதேமாரி உங்களால் போய் உட்கார முடியுமா சொல்லுங்கள். ஏன்னா தப்புன்னு நமக்கு தெரியும், நம்மளாம் அந்த கோவிலுக்கு அசைவம் சாப்பிட்டுட்டு போக மாட்டோம். ஆனால் அவங்க போகிறது வந்து தப்புன்னு நம்ம ஒரு இடத்துல எடுத்து சொல்லும்போது நம்ம வந்து அவங்களுக்கு தான் அறிவுரை சொல்லணும், அந்த மாதிரி கோவிலுக்குள்ளலாம் போய் உட்காரக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. இதை விட்டுட்டு நமக்கு வந்து என்கிட்ட வந்துட்டு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 4 கோவில் சொல்கிறேன். சொடலமாடன், இசைக்கியம்மன், பேச்சியம்மன், முத்தாரம்மன், இந்த 4 கோவிலுக்கும் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பசங்க இப்போ உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் அந்த வாசலில் போயிட்டு கரெக்டாக சாமி முன்னாடி உட்காந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி சாமிகள்லாம் ரொம்ப ரொம்ப உக்கிரமான சாமிகள். சுடலை மாடெல்லாம் அசைவம் சாப்பிட்டாலும் அவர் வந்து ஒரு வாரம் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அசைவம் படையல் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம். அதனால் அசைவம் சாப்பிட்டுலாம் போனீங்கன்னா உங்களை தூக்கி அடிச்சிடும் அந்த மாதிரி தெய்வங்கள்லாம். அவங்க ஒரு சில தெய்வங்கள் வந்து ஒரு பிரச்சனை வராது, ஒரு சில தெய்வங்கள் ரொம்ப ரொம்ப தூக்கி அடிச்சிடும் நம்மளை.